திருவண்ணாமலை சுவாமி எப்போதும் ராஜகோபுரம் வழியாக வராமல் பக்கத்து வாசல் வழியாகத்தான் வெளியே வருவார். எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில்தான் சங்கு காணப்பெறும். திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார். சிதம்பரம் ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மொத்தம் 14 கோபுரங்கள் உள்ளன. வேறு எந்த கோவிலிலும் இவ்வளவு அதிகமான கோபுரங்கள் இல்லை. கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவிலில் தயாராகும் எந்த நெய்வேத்திய பண்டங்களுக்கும் உப்பு சேர்ப்பதில்லை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பெருமாள் கோவில்களில் கொடுப்பது போல தீர்த்தம் கொடுக்கிறார்கள். வேறு எந்த சிவன் கோவிலிலும் இது போன்ற தீர்த்தம் கொடுப்பது கிடையாது. ஆழ்வார்குறிச்சி நடராஜர் சிலை